ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அந்த மசாலா, அந்த பிரியாணிக்கு போடுற பொடி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது போட்டாச்சு. அது கொஞ்சமாக எண்ணெயில் நல்லா வதங்கினோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. புதினா இல்லை, அதனால் புதினா போடலை. புதினா இருந்திருந்தால் புதினாவும் போட்டிருப்பேன். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கலாம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, கசகசா, கொத்தமல்லி தழை எல்லாம் அரைச்ச பேஸ்ட்டு தான் ஊற்றிட்டுருக்கேன். பேஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், அப்புறம் சோயா சங்க்ஸ், அவ்வளோதான் ரெடி பண்ணியிருக்கேன். பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டேன், அதனால் போடலை. ஓகே, நம்ம புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் நம்ம சேனல் பற்றி. ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம். அதுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். கேரட், பீன்ஸ் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ், சோயா பீன்ஸ் சொல்லுவாங்க, சோயா சங்க்ஸ் சொல்லுவாங்க. அதுவும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து போட்டுட்டு மிளகாய்த்தூள், அப்புறம் சிக்கன் பொடி போட்டேன். மிளகாய்த்தூள், சிக்கன் பொடியும் போட்டுட்டு அரிசி நல்லா ஊற வச்சுருந்தேன் ஏற்கனவே. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசியும் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சிக்கன் பிரியாணி ரெசிபியும் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதுவும் போய் பாருங்கள். அப்புறம் காலிஃப்ளவர் கிரேவி போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே கலர் போட மாட்டேன். கேசரிக்கு வாங்கினது இருந்தது. ஓகே அப்படின்ட்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்போ மஞ்சள் தூள் தான் போடுவேன். அடுத்தது நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். விசில் வரணும் இல்லைங்களா. மூடி வச்சுட்டு அந்த சைடு பார்த்திங்கன்னா தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சுண்டல் தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்யூ.